இந்த மாதிரி கிறிஸ்பியான காலிஃப்ளவர் சில்லி பண்ணணுமா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை வந்து வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணியிருக்கேன். பாயில் பண்ணிடாதீங்க, வாஷ் மட்டும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை வந்து இடித்து சேர்த்திருக்கேன். அரைக்கிறத விட இடித்து சேர்த்துனோம்னா வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் கலருக்கு வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், இருந்தால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது கூடவே வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்காக. ஏன்னா காஷ்மீரி சில்லியில் வந்து அவ்வளோ காரம் இருக்காது. அப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன் கிறிஸ்பினஸ்க்காக. அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து ஒரு ஹாஃப் லெமனை வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து இது கூட ஒரு 3 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். கர்ட் வந்துட்டு காலிஃப்ளவருக்கு கொஞ்சம் ஸ்மூத்னஸ் கொடுக்கும். ஸோ நல்லா கிறிஸ்பியாக வரும் நம்ம வந்துட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது. இப்போ இதுக்கு வந்து நம்ம தண்ணியெலாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அப்படியே ஜஸ்ட் மிக்ஸ் மட்டும் பண்ணி வச்சா போதும். அட்லீஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வைங்க. எவ்வளோ நேரம் அதிகமாக ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு அந்த மசாலா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ நான் கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா காலிஃப்ளவர் வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நல்லா வந்து பரட்டி விடுங்க. நல்லா வந்துட்டு கீழே இருக்கிறது மேலே, மேலே இருக்கிறது கீழே போகிற மாதிரி நல்லா வந்துட்டு பரட்டி விடுங்க. ஒவ்வொரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒருக்கா பண்ணுங்கள். மேக்ஸிமம் 2 மினிட்ஸில் நல்லா வெந்து பொரிஞ்சிடும். இப்போ வந்து நல்லா உங்களுக்கே அது ஃபீல் பண்ண முடியும், அந்த கரண்டியில் அந்த கிறிஸ்பினஸ்ஸை. அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம எடுத்து இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் உங்களுக்கு வந்து இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் அடுத்த செட் ஆஃப் காலிஃப்ளவர் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எண்ணெயை அட்லீஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து ஃபுல் ஃப்ளேமில் ஹீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா அடுத்த செட் போடுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். கீழே போய் காலிஃப்ளவர் ஒட்டிக்காது. இப்போ நான் சொன்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பி அண்ட் ஸ்பைசியான காலிஃப்ளவர் சில்லி ரெடி.